மகர ராசிக்காரங்க விஷயத்தை ஒரு சவாலை விட்டு ஒன்று சொல்லலாங்க. கடின உழைப்பாளிகள்ங்க மகர ராசிக்காரங்க. பல பேர் புரியாம பேசுறாங்க. மகர ராசி சனி பகவானுடைய ராசி தானங்க, சோம்பேறிகள் தானங்க அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மகர ராசி என்பது கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு ராசி. கும்பத்திலே தான் சனி பகவான் ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுப்பார். மகரத்துக்கு அப்படி கொடுக்க மாட்டார். கடின உழைப்பினால் வாழ்க்கையில் உயரக்கூடிய மனிதர்கள் தான் மகர ராசி அன்பர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருஷத்துல பல நன்மைகள்ங்க. 3ஆம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல உட்கார்றாருங்க. அற்புதமான ஸ்தானம், அனுகூலமான ஸ்தானங்க, காரிய சகாயம் நடக்கக்கூடிய ஸ்தானங்க. அப்போ உங்களுக்கு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்காக ஏங்கி இருக்கக்கூடியவர்கள், தவிக்கக்கூடியவர்கள், வேலை பறிபோனவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் தேடி வருது இல்லைங்க. அது ஒரு நல்ல விஷயம். அலைஞ்சு திரிஞ்சு செய்யக்கூடிய தொழில் அமையுங்க. சிலருக்கு பாருங்க ரெப்ரசன்டேட்டிவ் சம்மந்தப்பட்ட தொழில், அதாவது ஒரு தொழிலை முதன்மையாக வச்சுக்கிடுவீங்க, இன்னொரு தொழிலை சைடு தொழிலாக வச்சுக்கிடுவீங்க, 2 தொழில் செய்யக்கூடிய அமைப்பு பல மகர ராசிக்காரங்களுக்குங்க இப்போ ஏற்பட போகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்ட் டைம் ஜாப் ஒன்று செய்வீங்க. அது ஒரு ஆட்டோ ஓட்டுறதா இருக்கலாம், ஒரு 2 வீலரில் கொண்டு போய் பேசஞ்சர்ஸை இறக்கி விடக்கூடிய தொழிலாக இருக்கலாம், ஒரு உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழிலாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சைடு பிஸ்னஸும் பலருக்கு சைடு தொழில்களும் செய்யக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் வரப்போகுதுங்க. வருமானம் பெருகுங்க, முக்கியமான விஷயம்.